ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியிருக்கிறோம். இன்று 50வது பாடல். வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த பேரன்னையை நேரில் காண மாட்டோமா என்கிற ஏக்கம் நம் எல்லோருக்கும் இருக்கும். அன்னைக்கு 1000 பேர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பேர்களை பக்தியோடு அழைக்கும் போது அவள் ஓடி வந்து நமக்கு காட்சி தருவாள். அபிராமி பட்டர் அன்னையின் மிக முக்கியமான திருநாமங்களை சொல்லி சரணடையும் இந்த பாடலை பாடினால் அம்பிகையின் அருள் பார்வை நிச்சயம் நம் மீது விழும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்சசாயகி, சாம்பவி, சங்கரி, சாமளை, சாதி நச்சு வாயகி, மாலினி, வாராகி, சூலினி, மாதங்கி என்ற ஆயகி, ஆதியுடையாள் சரணம் அரண் நமக்கே. அதாவது நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்சசாயகி, தலைவியே, பிரம்மனின் சக்தியானவளே, நாராயணன் தங்கையே, கைகளில் 5 மலர் அம்புகளை ஏந்தியவளே, சாம்பவி, சங்கரி, சாமளை, சாதி நச்சு வாயகி, சிவபெருமானின் சக்தியே, இன்பம் செய்பவளே, மரகத நிறத்தவளே, கொடிய நஞ்சினை உண்ட இறைவனின் துணைவியே, மாலினி, வாராகி, சூலினி, மாதங்கி என்று ஆயகி, மலர் மாலை சூடியவளே, வாராகி தேவியாக தோன்றுபவளே, சூலமேந்திய சூலினியே, கலைகளின் தேவதையான மாதங்கியே என்று போற்றப்படுபவளே, ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. அனைத்திற்கும் ஆதிசக்தியாக விளங்கும் அந்த அன்னையின் திருவடிகளே நமக்கு சிறந்த பாதுகாப்பு. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், அபிராமி தாயே, நீயே நான்முகி, நீரே நாராயணி, நீயே வாராகி, இப்படிப்பட்ட பல திருநாமங்களை கொண்ட உன்னை சரணடைவதே எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. உன் நாமங்களை சொல்லி துதிக்கும் எங்களுக்கு நீ நேரில் வந்து அருள வேண்டும் தாயே. அம்பிகையின் திருவுருவத்தை நேரில் காண காரிய தடைகள் நீங்கவும் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி அன்னையின் நாமங்களை சொல்லும் போது அவளது திருவுருவத்தை தியானிக்கவும். இவ்வாறு செய்வதால் அன்னையின் அருட்பார்வை கிட்டும். கனவில் அல்லது தியானத்தில் அம்பிகையின் உணர்வு ஏற்படும். அன்னையின் திருநாமங்களை நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். அனைத்து தெய்வங்களும் ஒன்றே என்கிற ஞானமும் மன அமைதியும் இருக்கும். அன்னைக்கு செவ்வரளி அல்லது தாமரை மலர்களை சமர்ப்பிக்கலாம். நெய்வேத்தியமாக பால் அல்லது கல்கண்டு சாதம் படைக்கலாம். அன்னையின் பெயர்களை சொன்னாலே கவலைகள் பறந்துவிடும். அந்த ஆதிசக்தியை சரணடைந்து வாழ்வில் பாதுகாப்பு பெறுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 51வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.